ஆப்பிரிக்கா வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்களோ இல்லையோ ரெகுலராக கோல்ட் அண்ட் காஃபும் வந்துடுறாங்க. கோல்ட் அண்ட் காஃப்க்கு குடிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு கஷாயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். எங்கள் வீட்டு தோட்டத்திலே கற்பூரவள்ளி செடி இருந்தது, அதில் ஒரு 5 இலை பறிச்சுக்கலாம். பக்கத்துலேயே துளசி செடியும் இருந்தது, அதில் ஒரு 5 இலை பறிச்சுக்கலாம். நான் ஒரு 2 பேருக்கு கஷாயம் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு செய்ய போகிறீங்கன்னா நிறைய இலை பறிச்சுக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக பறித்த ஒரு வெத்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கற்பூரவள்ளி, துளசி, வெத்தலை இதை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுத்து ஓட விட்டுக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இன்னொரு சுத்து ஓட விட்டுக்கலாம். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும், ரொம்ப மைய அரைக்க வேணாம். இந்த டம்ளர் அளவுக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுமே நம்ம அரைச்சி வச்சுக்கிற இலையெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பனகற்கண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த கிரீன் கலர் ப்ரௌனிஷ் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிடலாம். இது கோல்ட் அண்ட் காஃப்க்கு பெஸ்ட் மெடிசன். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.